வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுவை பெரியகடை காவல் நிலைய சரக பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற்று வந்த இருசக்கர வாகன திருட்டை தடுக்க போலீசார் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த நிலையில் 2 பேரை கைது செய்து ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான 6 திருட்டு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரி அடுத்த முரட்டாண்டி சனீஸ்வரன் ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள குரு பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற குருபெயர்ச்சி விழாவில் குரு பகவானுக்கு 9 வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இந்திய அஞ்சல் துறை சார்பில் புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் ஃப்ரீ வைஃபை உடன் மேம்படுத்தப்பட்ட புதிய தலைமுறை என்ஜின் அஞ்சலக சேவை இன்று தொடங்கப்பட்டது. காதல் விவகாரத்தில் கல்லூரி மாணவி தற்கொலை முயற்சி. புதுச்சேரியில் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலைக்கு அருகில் உள்ள கடற்கரையில் கல்லூரி மாணவி தற்கொலை முயற்சி ஈடுபட்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டை கண்டித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இனி விரிவான செய்திகள். புதுவை பெரியகடை காவல் நிலைய சரக பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற்று வந்த இருசக்கர வாகன திருட்டை தடுக்க போலீசார் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த நிலையில் 2 பேரை கைது செய்து ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான 6 திருட்டு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். தொடர்ந்து நடைபெற்று வந்த இருசக்கர வாகன திருட்டுக்களை கட்டுப்படுத்த டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவின் பேரில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கண்காணிப்பிலும் காவல் கண்காணிப்பாளர் சுருதி ஏற்காட்டி வழிகாட்டுதலின் படியும் சிறப்பு போலீஸ் குழு அமைக்கப்பட்டது. ஆய்வாளர் ஜெயசங்கர் தலைமையில் உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் போலீசார் அடங்கிய குழுவினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி வெங்கடா நகர் 45 அடி சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 வாலிபர்களை சந்தேகத்தின் பேரில் தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்தினர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் அவர்கள் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் ஆலத்தை பள்ளத்தை சேர்ந்த வரதராஜ் மற்றும் உடையார்பாளையம் மீன் சுருட்டி அஞ்சல் மெயின் ரோட்டை சேர்ந்த விஜய் என்பது தெரியவந்தது. அவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் புதுவை நீடராஜப்பையர் வீதி அமுதசுரபி அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த திருட்டு வாகனம் என்பதும் உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட இருவரிடமும் போலீசார் நடத்திய விசாரணையில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் மேலும் 6 இருசக்கர வாகனங்களை திருடியதை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான 6 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட வரதராஜ் தனியார் நிறுவனத்தில் வெல்டராக பணியாற்றி வருபவர். இவர் மீது ஜெயக்குண்டம் காவல் நிலையத்தில் 7 திருட்டு வழக்குகள் உள்ளன. விஜய் மெக்கானிக்கல் டிப்ளமோ படித்துவிட்டு கோழிப்பண்ணையில் வேலை பார்த்து வருகின்றார். இவர் மீது மீன் சுருட்டி காவல் நிலையத்தில் 2 அடிதடி வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது. போலீஸ் காவல் விசாரணை முடிவடைந்த நிலையில் இருவரும் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரியில் கடந்த 2023ஆம் ஆண்டு 15 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் அருமார்த்தபுரம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி எழிலரசன் என்ற வாம் எழில் என்பவரை போக்சோ சட்டத்தின் கீழ் லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட எழிலரசனுக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்த தீர்ப்பு பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு வழங்க புதுவை அரசுக்கு நீதிபதி சுமதி உத்தரவு. அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். புதுச்சேரி அடுத்த முரட்டாண்டி சனீஸ்வரன் ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள குரு பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற குருபெயர்ச்சி விழாவில் குரு பகவானுக்கு 9 வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குரு பகவான் இன்று மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு 11:07 மணிக்கு பிரவேசித்தார். இதனையொட்டி புதுச்சேரி அடுத்த முரட்டாண்டியில் உள்ள சனீஸ்வரன் ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள குரு பகவான் ஆலயத்தில் குரு பெயர்ச்சி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது.
தொடர்ந்து குரு பகவானுக்கு 1008 லிட்டர் பால் மற்றும் 108 லிட்டர் நெய், தயிர், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட 9 வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும் ஆதாரணைகளும் நடைபெற்றது. குரு பயிற்சி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் நெய்விளக்கேற்றி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. குரு பயிற்சியை முன்னிட்டு பக்தர்கள் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்ய ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இதுகுறித்து சீதாராமன் குருக்கள் கூறும் பொழுது, குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அதன்படி இன்று குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு சரியாக 11:07 மணிக்கு பிரவேசித்தார். இதனால் 12 ராசிக்காரர்களும் நல்ல யோகம் கிடைக்கும், பலன் கிடைக்கும். எனவே குரு பகவானை அனைவரும் வழிபடுமாறு கேட்டுக்கொண்டார். இந்திய அஞ்சல் துறை சார்பில் புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் ஃப்ரீ வைஃபை உடன் மேம்படுத்தப்பட்ட புதிய தலைமுறை என்ஜென் அஞ்சலக சேவை இன்று தொடங்கப்பட்டது. இந்திய அஞ்சல் துறை நாடு முழுவதும் உள்ள தனது பாரம்பரிய அஞ்சலக கட்டமைப்புகளை அதிநவீன அடுத்த தலைமுறை அஞ்சலகங்களாக மாற்றி அமைக்கும் தேசிய அளவிலான திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அஞ்சல் கோட்டத்தின் கீழ் உள்ள முக்கிய அஞ்சலமான தன்வந்திரி நகர் அஞ்சலகம் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில், குறிப்பாக இளம் தலைமுறை ஜென்ஸை கவரும் வகையில் முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்டு புதிய வடிவம் பெற்றுள்ளது. இந்த அதிநவீன தன்வந்திரி நகர் என்ஜென் அஞ்சலகம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஜிப்மர் துணை இயக்குனர் ரங்கபாஷ்யம் திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் சென்னை மாநகர மண்டலம் அஞ்சல் துறை இயக்குனர் மேஜர் மனோஜ், புதுச்சேரி கோட்டம் முதுநிலை கோட்ட கண்காணிப்பாளர் இனகொள்ளு காவ்யா மற்றும் அஞ்சல் துறையின் அதிகாரிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்த புதிய திட்டத்தின் மூலம் ஸ்பீடு போஸ்ட், பார்சல், சேமிப்பு வங்கி உள்ளிட்ட அஞ்சல் சேவைகள் ஒரே இடத்தில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் விரைவாக வழங்கப்பட உள்ளன. வாடிக்கையாளர்கள் நீண்ட நேரம் காத்திருக்காமல் விரைவாக சேவை பெறும் வகையில் கவுண்டர்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இலவச வைஃபை வசதி, டிஜிட்டல் கட்டண சேவைகள் மற்றும் சிறந்த வாடிக்கையாளர் சேவை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தலைமை அஞ்சலகம் உள்ளிட்ட கோட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து அஞ்சலகங்களிலும் காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை புதிய சேவை நடைமுறையில் இருக்கும் என அஞ்சல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக புதிய தலைமுறை ஜென்ஸை இளைஞர்களை குறிவைத்து அவர்களை ஈர்க்கும் வகையில் இந்த புதிய தொழில்நுட்ப சேவை துவங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். புதுவை லாஸ்பேட்டை பாண்டிநகரை சேர்ந்தவர் மோகன் துணிக்கடையில் வேலை பார்த்து வருகின்றார். இவரது மகன் கேசவன் அரியலூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பிடெக் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இன்று காலை அதே கல்லூரியில் படிக்கும் தனது நண்பரான பெரிய காலாப்பட்டு மனோஜ் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தார். வாகனத்தை மனோஜ் ஓட்ட கேசவன் பின்னால் அமர்ந்து சென்று கொண்டிருந்தார். இருசக்கர வாகனம் ரெட்டியார்பாளையம் பழவன்காரன் சாவடி அருகில் வந்த பொழுது பின்னால் வந்த தனியார் பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதியுள்ளது. இதில் நிலை தடுமாறி கேசவன் சாலையிலும் மனோஜ் மறுபுறம் விழுந்துள்ளனர். அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் பேருந்தின் சக்கரம் கேசவன் மீது ஏறி இறங்கியுள்ளது. இதில் உடல் நசுங்கி கேசவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதிர்ஷ்டவசமாக மனோஜ் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இதனை கண்ட பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து வடக்கு போக்குவரத்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆய்வாளர் வேலையன், ஏட்டு பாலச்சந்தர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்து நடந்தும் அங்கிருந்த பொதுமக்களில் சிலர் 108 ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து விபத்தில் மாணவர் உயிரிழந்ததை தெரிவித்துள்ளனர். ஆனால் பெரும்பாலும் சடலங்களை கொண்டு செல்ல 108 வாகனம் வருவதில்லை. போலீசாரின் வாகனம் மட்டுமே விபத்து மற்றும் தற்கொலை செய்தவர்களின் உடலை எடுத்து செல்வது வழக்கம். அந்த சமயத்தில் போலீசாரின் வாகனமும் திருக்கனூரில் இருந்து ஒரு சடலத்தை எடுத்து சென்று கொண்டிருந்தது. இதனால் சடலத்தை எடுத்து செல்ல வாகனம் ஏதும் இன்றி சில மணி நேரம் சடலம் சாலையின் ஓரத்திலேயே கிடந்துள்ளது.
இதனால் அங்கு கூட்டம் கூடவே பரபரப்பும் சலசலப்பும் ஏற்பட்டது. இதனையடுத்து மாணவன் உயிருக்கு போராடுவதாக கூறி 108 ஆம்புலன்ஸ் வாகனம் வரவழைக்கப்பட்டு மாணவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மாணவர் விபத்தில் உயிரிழந்த செய்தியறிந்த அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி அழுதது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. காதல் விவகாரத்தில் கல்லூரி மாணவி தற்கொலை முயற்சி. புதுச்சேரியில் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலைக்கு அருகில் உள்ள கடற்கரையில் கல்லூரி மாணவி தற்கொலை முயற்சி ஈடுபட்டார். அவரை அங்கு உள்ள பணியில் உள்ள லைஃப் கார்டு டியூட்டியில் இருந்தவர் சுந்தர் என்பவர் மற்றும் அங்கு பணியில் இருந்த கடலோர காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர்கள் திரு சரண்ராஜ் பிசி மற்றும் திரு மணிகண்டன் ஹச்சி மூவரும் சென்று அந்த கல்லூரி மாணவியை காப்பாற்றி அவரை அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று நலமுடன் இருக்கின்றார். துரிதமாக செயல்பட்டு அப்பெண்ணை மீட்ட லைஃப் கார்டு மற்றும் காவலர்கள் அவர்களை காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் அவர்களை பாராட்டினார்கள். லாஸ்பேட்டை பகுதிகளில் உள்ள பழுதடைந்த எரியாத மின்விளக்குகள் மின்கம்பங்கள் ஆகியவற்றை மாற்றவும் துணை மின் நிலையம் அமைப்பது சம்பந்தமாகவும் மேலாண் சபாநாயகரும் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான சப்தகிரி விபி சிவக்கொழுந்து மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி விபிஎஸ் ரமேஷ்குமார் ஆகியோர் குமரன் நகர் ஏர்போர்ட் சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் மின்துறை அதிகாரிகளுடன் கலந்தாலோசனை செய்தனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மின்துறை உதவி பொறியாளர் சந்திரசேகரன், இளநிலை பொறியாளர்கள் ஹரிஹரன் மற்றும் பவித்ரன் ஆகியோரை அழைத்து லாஸ்பேட்டையில் மின்விளக்குகள் எரியாததால் அடிக்கடி குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் விரைந்து அவ்விளக்குகளை சீரமைக்க வேண்டும் எனவும் பழுதடைந்த மின்கம்பிகளை மாற்றவும் தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளை தகுந்த மின்கம்பங்கள் அமைத்து சரி செய்யவும் அனைத்து பகுதிகளிலும் ஏற்படும் மின் தட்டுப்பாடு மற்றும் மின்னழுத்த குறைபாட்டை சரி செய்ய லாஸ்பேட்டை பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்கவும் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சப்தகிரி விபி சிவக்கொழுந்து உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். மின்துறை உதவி பொறியாளர் பராமரிப்பு பணிகளை உடனே மேற்கொண்டு குறைகளை சரி செய்வதாக தெரிவித்தார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டை கண்டித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட புதிய பேருந்து நிலையம் மற்றும் அதை சுற்றியுள்ள சுப்பையா நகர், மங்கலட்சுமி நகர், கண்ணன் நகர், ராஜீவ்காந்தி நகர், சஞ்சய் காந்தி நகர், கென்னடி நகர், சுப்பராயப்பிள்ளை சத்திரம், பூங்குளம், ராஜா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டு வருகின்றது. இதனால் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்து உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உப்பளம் பகுதியில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்வெட்டை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் கனியமுதனை சந்தித்து மின்வெட்டு பிரச்சினையை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தினர். இது தொடர்பாக அவரும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீமந்த் குரு சித்தானந்தா சுவாமிகள் கோவிலில் குரு பெயர்ச்சி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீமந்த் குரு சித்தானந்தா சுவாமிகள் கோவிலில் குரு பெயர்ச்சி விழா இன்று காலை 11 மணிக்கு நடைபெற்றது. அதன்படி ஸ்ரீ குரு பகவான் மிதுன ராசியில் கடக ராசிக்கு பிரவேசிக்கின்றார். இதனையொட்டி இன்று காலை 6 மணிக்கு கலச பிரதிஷ்டை, அதனைத் தொடர்ந்து 7 மணிக்கு கணபதி ஹோமம், குரு பகவான் காயத்ரி மந்திர ஹோமம், நவகிரக ஹோமம், 10 மணிக்கு குரு பகவானுக்கு மகா அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் ஆலயம் சார்பில் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்பு செய்திகள்.
புதுவை பெரியக்கடை காவல் நிலைய சரக பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற்று வந்த இருசக்கர வாகன திருட்டை தடுக்க போலீசார் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த நிலையில் 2 பேரை கைது செய்து ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான 6 திருட்டு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரி அடுத்த முரட்டாண்டி சனீஸ்வரன் ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள குரு பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற குருபெயர்ச்சி விழாவில் குரு பகவானுக்கு 9 வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இந்திய அஞ்சல் துறை சார்பில் புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் ஃப்ரீ வைஃபை உடன் மேம்படுத்தப்பட்ட புதிய தலைமுறை என்ஜன் அஞ்சலக சேவை இன்று தொடங்கப்பட்டது. காதல் விவகாரத்தில் கல்லூரி மாணவி தற்கொலை முயற்சி. புதுச்சேரியில் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலைக்கு அருகில் உள்ள கடற்கரையில் கல்லூரி மாணவி தற்கொலை முயற்சி ஈடுபட்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டை கண்டித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.